பிரசன்னத்தை பெறுவது எப்படி, தேவ பிரசன்னத்தை உணர்வது எப்படின்னு. எதனால இது வந்ததுன்னா, நான் எழுதியிருக்கிறேன், அதை அப்படியே நான் படிக்கிறேன். இது புதன்கிழமை 5ஆம் தேதி பிப்ரவரி 5 2025 புதன்கிழமை காலையில் இது எனக்கு எழுதுனது. கடந்த 3 நாட்களாக வருகிற ஞாயிறன்று, அதாவது இன்னைக்கு 9/2/25 பைபிள் ஸ்டடிக்கான மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஜெபிக்கின்றேன். ஒரு வெளிப்பாடும் கிடைக்கவில்லை. நான் 3 நாளாக கண்டினியூஸாக ஜெபம் பண்ணுறேன். மாதிரி வர சண்டே என்ன டாப்பிக்கில் நாங்கள் மெடிடேட் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்பாடும் கிடைக்கல. அப்போ புத்தி, திருப்தி, இந்த மாதிரி சில டாபிக்ஸ் எல்லாம் மனசில் ஓடுது. எனக்கு ஒருவேளை புத்தி குறித்து பேச சொல்லுவாரோ, ஏன்னா புத்தின்னு எனக்கு தோணுது. அப்போ அதை குறித்து ஃபுல்லாக மைண்டில் எனக்கு போகுது. புத்தினா என்னெல்லாம் இருக்குது காரியங்கள்ன்ட்டு. அதுக்கப்புறம் திருப்தி, அந்த திருப்தின்ற டாப்பிக்கில் நிறைய எனக்கு மனசில் ஓடுது. அதுக்கப்புறம் அநேக டாபிக்ஸை நான் ஏற்கனவே பேசிட்டேன். நிறைய பேசியாச்சு நிறைய டாபிக்ஸில். அதை ரிப்பீட் பண்ணிடக்கூடாதுன்றது மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. வேதத்தை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கின்றேன். அதை படிக்கும்போது கர்த்தர் எதையாவது வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்த்தேன். பைபிளை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். 1 சாப்டர், 2 சாப்டர், 4 சாப்டர், 10 சாப்டர், 20 சாப்டர், 30 சாப்டர்னு இதிலிருந்து ஏதாவது பேசுவார்னு எதுவுமே கிடைக்கல. நிறைய பாடல்களை பாடினேன். பாடல்களை பாடும்போது அந்த பாடல்லேருந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி இதில் இருந்து பேசுன்னு சொல்லுவார்னு, அதிலிருந்து எனக்கு வெளிப்பாடு கிடைக்கல. அதுக்கப்புறம் தனி ஜபத்தில் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார். யாராவது ஒருத்தரை குறித்து வெளிப்படுத்தும் போது இது மெசேஜ்ன்ற மாதிரி சொல்லுவார். இதை மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லைன்னா ஃபோனில் நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது, கவுன்சில் பண்ணும்போது, அப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பண்ணுவாருன்னா, இதை மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணுவார். அப்படி எனக்கு கிடைக்கல. ஸோ முதல்ல வேதத்தை படிக்கும்போது கிடைக்கல, பாடல்களை பாடும்போதும் கிடைக்கல, மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போதும் எனக்கு கிடைக்கல. ஒரு ஹெவி சைலன்ஸ். ஆண்டவர் ஒரு அமைதியா இருக்கிறாரு. அது எனக்கு பாரமா இருக்குது மனசுக்கு. எப்போதும் இப்படி இருந்ததில்லை. சில சபைகளில் டாபிக் கொடுத்து இந்த டாபிக்ல இந்த ஹெட்டிங்கில் பேசுங்கன்னுவாங்க. ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. இப்போ ஆண்டவர் பேசணும், அதுக்காக அதிகமாக காத்திருக்க வைக்கிறாரு. அப்போ ஞாபகம் வந்துச்சு, சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு டிஸ்ட்ரிக்டில், இங்கே சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்டில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக ஒரு 6 மாதம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் 6 மாதம் இருக்குது, சரி ஆண்டவர் தருவாருன்னு. 1 மாதம் போச்சு, இல்லை ஆண்டு எதுவுமே தரல. 2 மாதம் போச்சு, 3 மாதம் போச்சு, எதுவுமே வெளிப்பாடு கிடைக்கல. அது குறிக்கப்பட்ட நாள் வந்துருச்சு. என்னைய பாஸ்டர்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, போகிற வழியில் எனக்கு ஏதாவது கிடைக்கும், வெளிப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கூட வர பாஸ்டர்ஸ் பேசும்போது அதிலிருந்து இதை பேசுன்னு சொல்லுவார் ஆண்டவர்னு. இப்படியும் எனக்கு கிடைக்கல. அது பெரிய கல்யாண மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்கை. அங்கே போய் சேர்ந்தாச்சு. ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், நான் பின்னாடி உட்காந்துருக்கிறேன், அந்த என் டைம் வரும்போது நான் வாரேன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போய் உட்காந்துட்டேன். ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு இன்டர்செஷன் ப்ரேயர்ஸ் எல்லாம் இருந்தது. நிறையா விஷயங்களுக்காக ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு நான் பேச வேண்டிய டைம் வந்துருச்சு. எனக்கு போய் மைக்கும் எடுத்துட்டேன். சரி, நம்ம சொல்லிடலாம், எனக்கு எந்த வெளிப்பாடும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு சொல்லி நான் நினச்சி வாயை திறக்க போகிறேன். அப்போ என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார், இதுதான் மெசேஜ்னார். நானாக எவ்வளோ மெசேஜஸ் என்கிட்ட இருக்குது, நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணது, அதிலிருந்து எதுவும் எடுத்து கொடுக்காதபடிக்கு இந்த இடத்துல இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் எனக்கு என்ன பேசுறது அப்படின்றதுக்காக நான் 6 மாதம் நான் போராடினதை
மெசேஜாக கொடுக்க சொன்னார். நானாக ஏதோ ஒரு டாப்பிக்கில் பேசாம, ஆண்டவரே என்னோட பேசும் ஐயா பேசும் ஐயான்னு சொல்லி நான் எப்படி என்னுடைய ஆவியில் நான் போராடினேன்றத நான் சொன்னேன். அப்போ ரேமா வேணும், நாம எதையாவது பேசக்கூடாது, ஆண்டவர் பேசணும். இயேசு கிறிஸ்து உங்களோட பேசணும். ஏன்னா நீங்கள் எல்லாம் பாஸ்டர்ஸ், ஒவ்வொரு சபையை நடத்துகிறவங்க. நீங்கள் இவ்வளோ பாஸ்டர்ஸ் இருக்கீங்கன்னா இவ்வளவு சபைகள் இங்கே இருக்குது இந்த இடத்துல. ஸோ உங்கள் மத்தியில் நான் பேசுறது இது விசுவாசிகள் கூட்டம் கிடையாது, இது புறஜாதிகள் கூட்டம் கிடையாது. இது ஒரு பாஸ்டர்ஸு, தகப்பன்மார்கள். நீங்கள் எல்லாருமே சபையை நடத்துகிறவங்க. உங்கள் மத்தியில் நான் பேசணும்னால எனக்கு அந்த உணர்வில் நான் திரும்ப 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 போராடிக்கிட்டு இருந்தேன் என்ன. அப்போ எனக்கு அப்போ ஆண்டவர் சொல்ல சொல்ல பேசினேன் நான். அடுத்து இதை சொல்லு, அடுத்து இதை சொல்லுன்னு எனக்கு உள்ளத்தில் சொல்ல சொல்ல நான் பேசி முடித்தேன். பேசி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்டர்ஸ் சாட்சி சொல்லணும்னாங்க. சாட்சி சொன்னவங்க எப்படி சொன்னாங்கன்னா, சிலர் சொன்னாங்க ஏதோ எனக்கு தோணுனதை நான் பேசுவேன், ஆனால் நான் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. அப்புறம் சிலர் என்ன பண்ணாங்க, சில பாஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, மற்ற நல்ல நல்ல பிரசங்கங்களை நான் கேட்கும்போது அதை நான் பேசிடுவேன். அதுக்கப்புறம் ஒன்று ஆச்சரியமான விஷயம் சொன்னாங்க சில பேர். ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர், பிரபலமான பாஸ்டர், அவர் மாதிரியே நான் இமிட்டேட் பண்ணுவேன். அவர் என்ன டாப்பிக்கில் பேசினாரோ அதை அப்படியே எடுத்து பேசுவோம், அவரையே அவர் குரல்லையே பேசுவோம். அவர் என்ன மாதிரி நிறுத்தி எப்படி உயர்த்தி பேசுவாரோ, எப்படி ஒரு கரகர குரலில் பேசுவாரோ, ஒரு பேஸ் வாய்ஸில் அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுவோம். ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால, பிரமிப்பாக இருந்ததுனால அதே மாதிரி பேசுவோம். இனி இப்படி இருக்க மாட்டோம், இனி இருக்க மாட்டோம். நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து நாங்கள் இனி கேட்டு வாங்கி பேசுவோம்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியம் செய்கிறாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டார். அதுதான் மெசேஜ், அதுதான் மெசேஜ். அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசணும், நான் உன்கிட்ட பேசுவேன், நீ அதை போய் பேசு. அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு உற்சாகம் ஆயிடுச்சு. அப்போ அதே மாதிரி நான் இந்த தடவை காத்திருக்கிறேன், ரேமாக்காக காத்திருக்கிறேன். ஏன்னா அது ரிட்டன் லோகோஸ், ஸ்போக்கன் லோகோஸாக எனக்கு மாறணும். அதுக்காக நான் காத்திருக்கிறேன். அப்போ நான் எனக்கு எதை நான் தியானம் பண்ண ஆண்டவரேன்னு கேட்குறேன். அப்போ எனக்கு சில காரியங்கள் ஓடிச்சு. இந்த சூழ்நிலையில், இந்த சந்தர்ப்பத்தில் நான் எதை நான் தியானிக்கணும், எனக்கு அதை சொல்லுங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு. அதை செஞ்சேன் நான். அதுக்கப்புறம் பிரசங்கம் என்பது லேசான காரியம் இல்லை என்பதை நான் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுச்சு. இது லேசான காரியம் இல்லை அப்படின்னு. மேலோட்டமாக எதையோ ஒன்று பேசி விடக்கூடாது என்பதெல்லாம் நான் கவனமாக இருப்பதை என்னால் உணர முடிஞ்சது. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். ஏதோ டாப்பிக்கில். ஏன்னா நான் ஆண்டவர் நாம மெயின்ஃபுல்லாக சொல்கிறேன். போன வாரம் நான் பேசினதே பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வாரம் பேசினது மாதிரியே இருந்தது. எனக்கு ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு. அப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு. இல்லை, நீ பேசுன்னாரு. நான் பேசிட்டே வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அதோடைய ஒரு கண்டினியூஷன் தான். ஆனால் அது வேற, இது வேறன்றதை அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெயிட் பண்ணுறேன். எப்படி வெயிட் பண்ணுறேன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வெயிட் பண்ணுறேன். ரெண்டாவது ஆவியில் நான் காத்திருக்கிறேன். இயேசுவே பேசும், இயேசுவே பேசும்னு சொல்லி. இது எப்படின்னா, ஒரு நூல்கண்டுடைய நுனி கிடைக்கிறதுக்காக ஒரு நூல்கண்டு இருக்குது. அந்த நுனி கிடைச்சாதான் அதை எடுக்க முடியும். அப்போ அது மிஜையெல்லாம் வந்துடும். ஒரு நுனி வச்சா போதும், அதுலேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துடலாம். அது மாதிரி எனக்கு ஒரு த்ரெட்டு கிடைக்கல. அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கடகடன் வந்துடும் விஷயங்கள். நிறைய யோசிக்க வச்சாரு, சிந்திக்க வச்சாரு, உணர வச்சாரு. அப்ப யாருக்கு இந்த மெசேஜ்? யாருக்காக? இப்ப ஜனங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக போது சரீரத்தில் வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், ஆத்மாவில் சமாதானம் இல்லாமல், பல காரணங்களால் ஆத்மாவில் சமாதானம் இல்லாமல், ஆவியில் விடுதலை இல்லாமல் இருக்கலாம். இன்னும் பல காரணங்களால அவங்க ஒரு நெருக்கத்தின் பாதையில் இருக்கலாம், கஷ்டத்தின் பாதையில் இருக்கலாம். ஏன்னா நொறுங்குண்ட ஆவியும் நொறுங்குண்ட இருதயம் தான் எனக்கு, நொறுங்குண்ட இருதயம் நொறுங்குண்ட ஆவியும் தான் எனக்கு பிரியம் இருக்காரு. அப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு தான் மெசேஜ். அப்போ யாருக்கு ஆண்டவரே, யாருக்கு? அப்போ யார் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா அப்படின்னு போராடுறேன். ஒரு பக்கம் தேவையோடு இருக்கலாம், இன்னொரு பக்கம் பிரச்சனையோடு இருக்கலாம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்திய இருக்கும் ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசணும். ஏன் இந்த நெருக்கடி? ஏன் இப்படி காத்திருக்க வைக்கிறாரு? ஏன் இந்த தடைகள்? ஏன் இந்த போராட்டம், இந்த கஷ்டம்? ஏன் இந்த நுகத்தடி? இதுக்கான பதில் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்ப அதுக்கான ஏதாவது பேசுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க வைக்கிறாரு. ஒண்ணும் கிடைக்கல. யோபு, யோசேப்பு, மோசே, இப்படி பைபிள்ல உள்ள கேரக்டர்ஸ் உடைய கஷ்டங்கள்லாம் பார்த்தேன். இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு பேசுவார் ஆண்டவர்னு. அப்படியும் கிடைக்கல. அப்பதான் எனக்கு உணர வைக்கிறார். இது எவ்வளவு இது? இப்ப 6ஆம் தேதி. நான் முதல்ல சொன்னது 5ஆம் தேதி. அந்த புதன்கிழமை பூரா அப்படி போயிடுச்சு எனக்கு. அது ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன். ஃபாஸ்டிங்ல இருந்து இவ்வளவு நடக்குது. அடுத்து 6th February Thursday மார்னிங் என்னட்ட எனக்கு உணர வைக்கிறாரு. கர்த்தர் பேசுறதுக்கு முன்னால கர்த்தருடைய பிரசன்னம் வேணும். ஆண்டவர் வந்தாதான் அவர் பேச முடியும். ஃபர்ஸ்ட் he has to come. அப்புறம் தான் அவர் பேசணும். அப்ப அவருடைய முதலாவது கர்த்தர் பேசுவதற்கு முன்பு கர்த்தர் நம் கூட இருப்பத தேவ பிரசன்னத்தை நம்ம உணரணும். அப்ப எனக்கு அவருடைய பிரசன்னம் வேணும். அந்த பிரசன்னத்தை என்னால உணர முடியல. இத்தனைக்கும் நான் நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ப்ரே பண்ணி ப்ராஃபஸி சொல்றேன். டெய்லி ஜபத்துல நிறைய பேரை குறித்து பேசுறாரு. அதெல்லாம் நான் கேட்கிறேன். அந்த கம்யூனிகேஷன் இருக்குது. ஆனா என்ன மெசேஜ், பைபிள் ஸ்டடியில என்ன மெசேஜ் கொடுக்கணும்ன்றது மட்டும் எனக்கு கிடைக்கல. தவிக்கிறேன். அப்பதான் எனக்கு காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோட நடக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீஷர்களோட நடக்கிறாரு. ஆனா அது பாருங்க, அவங்க அந்த பிரசன்னத்தை உணரல. ஆண்டவர் கூட இருக்கிறத உணரல. மார்க்கு 16:12, மார்க்கு 16:12 வசனத்தில் பார்க்கிறோம். அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுபமாய் தரிசனமானார். இது இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல மார்க் 16:12 எப்படி இருக்குன்னா, ஆஃப்டர் தட் he appeared in a different form to two of them as they were walking along the way to the country. appeared in a different form அப்படின்னு போட்டிருக்கு. வேறு ஒரு உருவத்துல அவங்களுக்கு தரிசனமானார் இருக்குது. அது நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல எப்படி இருக்குன்னா, பட் he did not look the same as before. ஏன்னா அவங்க சீஷர்கள் ஏற்கனவே அவரோட 3 வருஷம் இருந்திருக்கிறாங்க. அந்த உருவத்தில் இல்லாம வேறு ஒரு உருவமாக அவங்களோட நடந்து போயிருக்கிறாரு. அவரோட பிரசனத்தை அவங்க உணரல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா 24:16 அதுல போட்டிருக்கு, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா, பட் தியர் ஐஸ் வேர் miraculously prevented from recognizing him. இது ஆம்பிளிஃபைட் பைபிள். நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல எப்படி இருக்குன்னா, பட் they were kept from recognizing him. அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்றார். அவருடைய பிரசன்னத்தை இவர் இயேசு கிறிஸ்துன்னு தெரியாதபடிக்கு அவங்களோட நடக்கிறார். இதே பார்த்தீங்கன்னா யோவான் 20:14 வசனத்துல, இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். மகதலேனா மரியாளை குறித்து பார்க்குறோம். அவர் இயேசு என்று அறியாதிருந்தான்னு ரொம்ப காலம் தோட்டக்காரன் நினைச்சாருன்னு இருக்குது. அப்ப இயேசுன்றது அவளுக்கு தெரியல. மகதலேனா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துன்ட்டு. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 21:4 வசனத்துல பார்த்தீங்கன்னா, விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். உயிர் தெழுந்த பின்பு நடக்கிற காரியம் இது. கடற்கரையில இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. ஆனா அவரை சீஷர்கள் இயேசுன்னு அறியாம இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம பார்க்கிறோம், யோவான் தான் சொல்றாரு, இது கர்த்தர், இது ஆண்டவர்னு சொல்றார். இது இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா John 20:14 எப்படி இருக்குன்னா, at this she turned around and saw Jesus standing there, but she did not realize that it was Jesus ன்னு இருக்குது.
John 21:4 எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, early in the morning Jesus stood on the shore, but the disciples did not realize that it was Jesus. இயேசு நிற்கிறார், ஆனா இயேசு அறியாது இருக்கிறாங்கன்ட்டு. ஏன் ஏன் அவருடைய பிரசன்னத்தை அவங்க உணரல? இப்ப நான் தவிச்ச தவிப்பு எனக்கு அதுதான். அவருடைய பிரசன்னத்தை நான் உணர முடியல. மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அதை குறித்து பேசுறாரு. அப்ப என்ன கனெக்ஷன் இருக்குது. ஆண்டவர் என்னோட பேசுறாரு. தனிப்பட்ட மனுஷங்களுக்காக, மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது எனக்கு அவங்கள குறித்த காரியங்களை பேசுறாரு. தேசங்களுக்காக ஜெபிக்கும் போது அதை குறித்து பேசுறாரு. பேசாம இல்லை. ஆனா இந்த பைபிள் ஸ்டடியில நான் எதை நான் மெடிடேட் பண்ணணும்ன்றதுக்கு மட்டும் எனக்கு ரெவலேஷன் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இதுதான் மெசேஜ்னு சொல்லிட்டு அப்ப அவர் பிரசன்னம் நம்மளோட இருக்கிறாரு. அப்ப எனக்கு பர்டிகுலரா ஏங்க வைக்கிறார். ஒரு 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 விஷயத்தை கொடுக்குறாரு. இதுதான் பைபிள் ஸ்டடிக்கு தான் டாபிக் போல நினைக்கும் போது இல்லை, இது இதுக்கானது இல்லை, இதுக்கானது இல்லைன்றாரு. நானா சில காரியங்களை எடுத்து நான் புத்தியா திருப்தியா அப்படின்னு கேட்கும்போது இதுவும் இல்லைன்ட்டாரு. அதை குறித்து பேசுறாரு. நான் புத்தியை குறித்து ஃபுல்லா பேசிட்டு அது பிளைண்ட் ஸ்டேட் ஆயிடுச்சு. இது இல்லைன்ட்டார். கடைசியா திருப்தியை குறித்து நிறைய மெடிடேட் பண்ண வச்சாரு. அதில் குறித்து நிறைய காரியங்களை மெடிடேட் பண்ண வச்சாரு. பண்ணிட்டு இது இல்லைன்ட்டார். அப்ப என்னதான் நான் பேசணும் ஆண்டவரேன் போது இது எனக்கு தவிப்புனா அவ்வளவு ஒரு பரபரப்பு. கர்த்தர் மௌனமா இருக்கிறாரு. அப்ப அந்த மௌனமா இருக்கும்போது அந்த சைலண்ட் நமக்கு ஒரு ஹெவினஸ் கொடுக்கும், ஒரு பாரமா இருக்கும் நமக்கு. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 16 அதிகாரம் 16வது வசனத்துல ஆபிராம் 86 வயதா இருந்தான். அடுத்த வசனம் ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் 99 வயதா இருந்தான். முதல்ல 86 வயசு முதல் வசனத்துல, அடுத்த வசனத்துல 99 வயசுன்னு 13 வருஷம் ஆண்டவர் பேசல, ஆபிரகாம்கிட்ட பேசல. அந்த 17:1 ஆதியாகமம் 17:1 தான் என்ன சொல்றார், 99 வயசுல எல்லாருக்கும் தெரிஞ்சது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்றார். அப்ப அந்த 13 வருஷமும் சைலண்ட் இயர்ஸ் ஆபிரகாம், ஆண்டவர் பேசல. ஆனா வேற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 5:24 பார்க்கிறோம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். வாக் வித் காட், ஏனோக் வாக் வித் காட் என்ற இங்கிலீஷ் பைபிள்ல முகமுகமா பேசுறார், முகமுகமா பேசுறார், தொடர்ந்து பேசுறார். அதே மாதிரி ஆதியாகமம் 6:9 நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவோடு தொடர்ந்து கான்வர்சேஷன் நடக்குது, டயலாக். யாத்திராகமம் 33:11 பார்க்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். கண்டினியூஸ் கான்வர்சேஷன், கண்டினியூஸ் டயலாக். அது என்னாகும் 12 அதிகாரம் 6 முதல் 8 வசனத்திலையும் பார்க்கிறோம். ஆரோனும் மிரியாமும் மோசே இன்னொரு பெண்ணை விவாகம் பண்ணோடனே எதிர்த்து நிற்கிறாங்க, ஒரு எத்தியோப்பியரை கல்யாணம் பண்ண உடனே. அப்ப உன்னிட்ட மட்டும் தான் பேசுவாரா, எங்கள்கிட்ட இருந்து ஆண்டவர் பேசுவாரு அப்படின்னு ஆரோனும் மிரியாம் மோசை பார்த்து சொன்ன உடனே 3 பேரையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஆண்டவர் இறங்கி பேசுறாரு. ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தா நான் அவன்கிட்ட சொப்பனத்துல நான் பேசுவேன், எப்பயாவது சொப்பனத்துல நான் பேசுவேன், ரேர். ஆனா நான் மோசையோட அப்படி இல்லை, நான் முகமுகமா பேசுறேன் மோசையோடன்றார். அப்ப பாருங்க, ஏனோக்கு நோவா மோசே உங்களோட எல்லாம் முகமுகமா பேசியிருக்கிறாரு. அதே இது கான்ட்ராஸ்ட் இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 3 அதிகாரம் 1வது வசனத்துல சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அது ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1 Samuel chapter 3 verse 1, the word of the Lord was rare and precious in those days. Visions, that is new revelation of divine truth, were not widespread. வெளிப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அங்க அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. கர்த்தர் பேசுறது ரொம்ப அபூர்வம்.
இப்போ குறிஞ்சி பூக்க சொல்லுவாங்க 13 வருஷத்துக்கு ஒருக்க தான் பூக்கும்னு. அது ஒரு ரெகுலர் ஃப்ளவர் கிடையாது, இட்ஸ் எ ரேர். 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு கதை நீங்கள் அந்த குறிஞ்சி பூவை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த 13 வருஷம் காத்திருக்கணும் திரும்ப குறிஞ்சி பூ பார்க்கணும்னா. அது மாதிரி இருந்திருக்குது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிறது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை என்றார். ஒரு விஷன்ஸும் யாருக்கும் கிடைக்கல. ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார். அது நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல எப்படி கேட்டீங்கன்னா, the Lord did not speak directly to people very often. There were very few visions. ரொம்ப ரேர். அப்படிதான் இருந்திருக்கு தரிசனம். டைரக்டா ஆண்டவர் பேசுறது இல்லாம இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் அந்த பிரசன்ஸை பார்க்கும்போது கிதியோன் நமக்கு தெரியும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்குறோம், கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். ஏன்னா இவங்க இஸ்ரவேல் விதைக்கிறதெல்லாம் மீதியானர் அழிச்சிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு தடையும் விதைக்கிறாங்க, மீதி வந்து அழிச்சிட்டு போறாங்க. அப்பதான் கிதியோன் கேட்கிறாரு, ஆண்டவர் எங்களோட இருந்தா ஏன் இப்படி எங்களுக்கு நடக்குது அப்படின்னு. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியல கிதியோனால. யோபு சொல்றார் பாருங்க, யோபு 23ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள்ல, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆண்டவர் அவ்வளவு கஷ்டப்படுறார் யோபு. கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவரை தேடுறார். ஆனா அவர் எப்படி இருந்திருக்காரு பாருங்க. யோபு அதுக்கு முன்னாடி யோபு 19ஆம் அதிகாரம் 25ல இருந்து 27 வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். மை காட் இஸ் அலைவ்ன்றார். என் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார் அவர் அப்படின்றாரு. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். நான் ஆண்டவரை பார்ப்பேன்றார். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரிகள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவரை ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா அந்த பிரசன்னத்தை உணர முடியாதபடிக்கு. ஏன்னா ஆண்டவர் பேசல, அதனாலதான் இவ்வளவு போராட்டம். ஆண்டவர் பேசிட்டா போதும். ஆண்டவர் பேசினா எப்படி இருக்கும்? நம்ம 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ல இருந்து 21 வசனங்கள்ல ஏற்கனவே பலமுறை பேசி, எல்லா கூட்டங்களையும் நான் சொல்றது, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ல இருந்து 21 வசனத்துல பேதுரு 3 காரியத்தை சொல்றார். ஒண்ணு, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தெல்லாம் நான் கண்ணால கண்டிருக்கிறேன்றாரு. அந்த மகத்துவத்தை, ஆண்டவருடைய வல்லமையின் மகத்துவத்தை என் கண்ணால பார்த்திருக்கேன்றாரு. அடுத்து பிதாவின் சத்தத்தை கேட்டிருக்கேன்றாரு. மறுபூமொழியில இவரின் நேசகுமாரன், இவரிடத்துல நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு வானத்திலிருந்து அந்த பிதாவின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா இதெல்லாத்த விட இந்த வேதத்தின் வசனங்களை சொல்றாரு. இந்த வேதத்தின் வசனங்கள் தான் அது உறுதியான தீர்க்கதரிசன வசனங்கள். இதை மேன்மையா பாருங்கன்றாரு. அது பேதுரு சொல்றதுனால முக்கியம். ஏன்னா நான் இயேசுவோட 3 வருஷம் கூடவே இருந்திருக்கிறேன். மாம்சத்தில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் கூடவே இருந்திருக்கிறேன். நான் அவர் செய்த மிராக்கள்லாம் என் கண்ணு முன்னால பார்த்தேன். தண்ணீரை திராட்சரசமா மாத்துறது, மரித்த லாசருவையும் நாயினொரு விதவையின் மகனை எவரின் மகளை உயிரோடு எழுப்புனது, கடல் மேல நடந்து வந்தது, இது எல்லாத்தையும் என் கண்ணால நான் பார்த்திருக்கேன்றாரு. பிதாவுடைய சத்தத்தையும் கேட்டிருக்கேன். எவ்வளவு ரியல் அப்படின்னு எனக்கு தெரியும். இது யாரோ சொல்லி நான் இல்லை, நானே பார்த்தது, என் கண்ணால நான் பார்த்தது, என் காதால நான் கேட்டது, நான் தான் சாட்சி. ஆனா இது எல்லாத்த விட இந்த வசனம், வேத வசனம் தான் முக்கியம்ன்றார். ஏன்னா இது பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு அது மூலமா தான் எழுதினார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தாவினால் அபிஷேகித்து, அந்த அபிஷேகத்தின் மூலமா அவங்க எழுதினது, சொந்தமாக யாரும் எழுதலைன்றார். ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காரியம் எல்லாம் லாசர் உயிரோடு எழும்புனது, மற்ற நாயினொரு விதவையின் மகன் எவரிவின் மகள்லாம் உயிரோடு எழும்புனது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தண்ணீரை திராட்சரமா. இப்ப இனிமே அவர் 2ஆம் வருகை வரைக்கும் உள்ளது இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்கன்றார். இதுதான் நிரந்தரமானதுன்றார். அப்ப லூக்கா 24ஆம் அதிகாரம் 30-32 வசனம் பாருங்க. இந்த எம்மா ஒரு சீஷர்களுடைய இன்சிடென்ட். அவர்களோட அவங்க வேற பக்கம் போற மாதிரி காமிக்கிறாரு. அந்த சீஷர்கள் 2 பேரும், வாங்க ராத்திரி ஆயிடுச்சு, எங்களோட தங்கிட்டு போங்கன்றாங்க. சரின்னு அவங்களோட போறாரு. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து
அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு வந்து இருக்கிறாரு. ஏன்னா அது வரைக்கும் அவர் மறைச்சிட்டாருன்னு இருக்குது, இவங்க கண்கள் மறைக்கப்பட்டது என்று இருக்குது. இப்ப அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டின் போது இவங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் யோசித்து பார்க்கணும். இப்பதான் யோசிக்க வைக்கிறாரு. எம்மாவூர் சீஷர்கள் அறியாத போது அவங்களை அறிய வச்சார். எப்படி அறிய வச்சார்? இப்படிதான் நமக்கு இதுதான் வெளிப்பாடு. அவருடைய பிரசன்னத்தை எப்படி நம்ம உணரணும், அவரை நம்ம எப்படி உணரணும்ன்றத காமிக்கிறாரு. அந்த அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டின் போது என்னெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு அவங்களுக்கு? 5 அப்பம் 2 மீன் இருக்கும்போது அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுக்கும்போது பல்லாயிரங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி 7 அப்பம் சில மீன்கள் இருக்கும்போது அதை ஆசீர்வதித்து பிட்டு அதை கொடுக்கும்போது பல்லாயிரங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப அது ஞாபகம் வருது இவங்களுக்கு. அடுத்து அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது அந்த மேல் அறையில இது என்னையே நான் பிட்டு கொடுக்கிறேன், இந்த அப்பத்தை நீங்க சாப்பிடும் போதெல்லாம் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள்ன்றாரு. அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்து இந்த ஸ்தோத்திரம் பண்ணி சீடர்கள் கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை நீங்க பருகுங்கள்னாரு. இந்த 3 இன்சிடென்ட் அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னால வருது. அப்பதான் அவங்க கண்கள் திறக்கப்படுது. ஓ, இவர் இயேசு கிறிஸ்து, இவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர்களுக்கு அவர் மறைந்து போனார். இப்ப இதை சொல்லும் போது நம்மளுக்கு தோமா ஞாபகம் வரும். ஏன்னா அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டு என்ன பண்றாரு? சீசர்கள் பூட்டின அறைக்குள்ள இருக்கிறாங்க, பயந்து போய். அப்போ பூட்டின வீட்டுக்குள்ள அவர் தரிசனமாகிறார். அப்ப தோமா அங்க இல்லை. அப்ப தோமாட்ட வந்து சொல்றாங்க சீஷர்கள்லாம், இயேசு கிறிஸ்து வந்திருந்தார், இங்க எங்களோட பேசிட்டு இருந்தாருன்னு. நான் அவரை கண்டால் வழியே நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாரு. 8 நாளைக்கு அப்புறம் திரும்ப அப்பியர் ஆகிறார். அதே மாதிரி பூட்டின வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து அப்பியர் ஆகிறார். அப்பதான் தோமா சொல்றாரு, நான் அவருடைய காயங்கள்லாம் நான் தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன்றாரு. அப்பதான் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவன்ல காணாம விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்றாரு. நம்ம ஆமேன் அல்லேலூயான்னு முடிச்சிடுறோம். இல்ல, கர்த்தர் இன்னும் பேசல நம்மளோட. இப்பவும் நான் சொல்றேன், என் ஆவியில நான் காத்திருக்கிறேன். இதுல ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் பேசுறாரு, அதை கேட்ச் பண்ணணும். அதுதான் மெடிடேஷன். ஆண்டவர் சொல்லும் வரை நம்ம காத்திருக்கணும். ஏன்னா அவரு ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, ஜனங்கள்லாம் என்னை யாருன்னு சொல்றாங்கன்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, எரேமியா எரேமியா போல தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகனை போல மரித்த யோவான் ஸ்நானகன் திரும்ப உயிரோடு எழுப்பிட்டான்னு வந்துட்டு சொல்றாரு, பூர்வ காலத்தில் தீர்க்கதரிசி ஒருவர்னு சொல்றாங்க. அப்ப ஜனங்க சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றாரு. அப்பதான் அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் போது இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதா உனக்கு வெளிப்படுத்தினார்ன்றாரு. அப்ப என்ன அங்க அர்த்தம்? மாம்சமும் இரத்தம் வெளிப்படுத்தலாம், நீ சுயமாக நீ சொல்லல, இது நீ வெளிப்பாட வாங்கியிருக்கிற, நீ தனித்திருந்து ஜெபிச்சு அந்த வெளிப்பாட்டை வாங்கியிருக்கிற. தன்னை குறித்து சரியான அறிவை ஜனங்க அறியணும்னு நினைக்கிறார். அப்ப அதுதான் இங்க காரியம். அதான் லூக்கா 24:32 அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அந்த எம்மாவூர் சீஷர்கள், ஏன்னா மறைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆண்டவர் பேசினார்னா நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆமோஸ் 3:7-8 வருங்காரியங்களை ரகசியங்களை தம்முடைய தீர்க்கதரிசிகள் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டாரு. சிங்கம் கர்ச்சிக்கிறது யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தர் பேசும்போது யாரால் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருக்க முடியும்? சிங்கம் கர்ச்சிக்கிறது எவன் பயப்படாதிருப்பான்னா, ஒரு சிங்கம் கர்ச்சிச்சா எப்படி இருக்குமோ உடனே நமக்குள்ள இம்மீடியட்டா ஒரு
ஒரு பயம் உண்டாகும். அப்படி போல ஆண்டவர் பேசினார்னா ஒரு ஃபயர் ஆயிரும் நமக்கு. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும் பார்க்கிறோம். எரேமியா சொல்றாரு, இனிமே நான் ஆண்டவருடைய பிரஸ்தாபத்தெல்லாம் பேச மாட்டேன். இனி அவர் சொன்னார்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன்னு இருந்தேன். ஆனா ஆண்டவர் பேசும்போது அவருடைய வார்த்தை எனக்குள்ள வந்து என் எலும்புகளில் அடைபட்ட அக்கினியைப் போல் இருந்தது. என்னால் பொறுக்க கூடாமல் சகிக்க கூடாமல் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். ஆண்டவர் பேசினார்னா அது ஃபயரா இருக்கணும். ஃபயரா இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற அக்கினி உண்டாகணும். சங்கீதம் 39:3 தாவீது சொல்றார், நான் கர்த்தரை குறித்து தியானிக்கையில் எனக்குள் அக்கினி மூண்டது, அப்பொழுது நான் நாவினால் விண்ணப்பம் செய்தேன்றார். அப்ப அந்த ஃபயர் கிடைக்குதான்னு பார்க்கணும் நமக்கு. அப்ப ஆண்டவர் என்னோட பேசும்போதெல்லாம் அந்த ஃபயர் எனக்கு கிடைக்கல. இப்ப விண்டிகேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கிற அடையாளம். விண்டிகேஷன்னா ஆதியாகமம் 39:3 பார்க்கிறோம். யோசேப்பு செய்யற காரியம்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. நிறைய அடிமைகள் இருக்காங்க போத்திபார் வீட்டுல. எல்லா அடிமைகளுக்கும் கொடுக்கும்போது வேலை வந்து ஃபெயிலியர் ஆகுது. சில வேலைகள் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஆனா யோசிப்பிட்டு அதே வேலையை கொடுக்கும்போது சக்சஸ்ஃபுல் ஆகுறது. அப்ப போத்திபார் பார்க்கிறாரு, என்ன வித்தியாசம் மிச்ச அடிமைகளுக்கும் இந்த யோசிப்புக்கு என்ன வித்தியாசம்னு வணங்குகிற தெய்வம். அப்ப கர்த்தர் இவனோட இருக்கிறதுனாலதான் இவனுக்கு காரியம் எல்லாம் வாய்க்குது. இதான் விண்டிகேஷன் சொன்னேன் நான், அடையாளம். அப்ப யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றதை போத்திபாரை பார்க்க வைக்கிறார் ஆண்டவர். அதே மாதிரி ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல லாபான் வந்து யாக்கோபு அப்படி பார்க்கிறாரு. யாக்கோபு வந்த பிறகு இவன் விருத்தி அடைஞ்சிட்டான். லாபான் இவனை வந்து ஆண்டவர் பெருக வச்சிட்டார். அப்ப அதை சொல்றாரு, உன் குறிப்பினால் அறிஞ்ச நீ வரதுக்கு முன்னால் நான் இருந்தது கொஞ்சம், நீ வந்த பிறகு என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் உன்னோட இருக்கிறார்ன்றார். இப்ப யாக்கோபோட கர்த்தர் இருக்கிறத லாபானை பார்க்க வைக்கிறாரு. அடுத்து 1 சாமுவேல் 18:12 பார்க்கிறோம். தாவீதோட கர்த்தர் இருக்கிறத சவுலை பார்க்க வைக்கிறார். ஏன்னா இவன் புத்திசாலியா இருக்கிறான், புத்திமானா நடக்கிறான், தன் காரியங்கள் எல்லாம் புத்திசாலியா இருக்கிறார் தாவீது. அப்ப அதன் மூலமாக சவுலை பார்க்க வைக்கிறார் தாவீதோட கர்த்தர் இருக்கிறத. அப்ப மற்றவங்களுக்கு நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறத பார்க்க வைக்கிறாரு. நமக்கு நாமே எப்படி என்னோட கர்த்தர் இருக்கிறான்னு நான் உணரணும். பிரசன்ஸ்ன்றத குறித்து ஒரு விளக்கம் இப்படி சொல்லுது, த ஸ்டேட் ஆஃப் பீயிங் நியர். நம்மோடு கூட இருக்கிறார்ன்றதை நம்ம உணரணும். ஆஃபன் எக்ஸ்பிரஸிங் நியர்னஸ் டு காட். நம்ம ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறதும் ஆண்டவர் நம்மளோட நெருங்கி இருக்கிறதையும் நம்ம உணரணும். அந்த பிரசன்ஸை நம்ம உணரணும். அப்ப பெரும்பாடுள்ள ஸ்திரீ எடுத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவளுக்கு சுகம் உண்டாகுது. அப்ப அந்த தேவ வல்லமை, சுகமளிக்க வல்லமை அவ சரீரத்துக்குள்ள பாய்ஞ்சு வருது. இம்மிடியட்டா சுகமாகறான். அந்த சனப்பொழுதே சுகமாகறான். 12 வருஷமா இருந்த பெரும்பாடு, 12 வருஷமும் உதிரப்போக்கு இருக்குது. ஒரு செகண்ட்ல, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சுகமாயிட்டா. அப்ப அந்த மூமெண்ட்டை யோசிச்சு பாருங்க. பெரிய கூட்டமா போய்கிட்டு இருக்காங்க, அதுல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இவர் பர்திமையை கூப்பிட்ட மாதிரி, பர்திமை தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனேன்னு கத்துனா, எல்லாரும் அமைதியா இருக்கணும் போது இயேசு கிறிஸ்து வந்து அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட வைக்கிறார். எவ்வளவோ பேர் கத்திருப்பாங்க, பெரிய கூட்டமா இருக்கும், திரள் கூட்டமா, பெரிய கமோஷன் இருக்கும் அந்த இடத்துல. ஆனா அதுல பர்திமையை கூப்பிடுங்கன்றாரு. கூப்பிட்டு அவனுக்கு பாவியை கொடுக்கிறாரு. அப்ப அந்த என்கவுண்டர் நேரடியா நடக்குது. அவன் பாப்பிள் வழி இயேசு தடவி பார்த்திருப்பான். இயேசு அப்படியே தடவி தடவி பார்த்திருப்பான். அதை அனுபவம் பண்ணியிருப்பார், அனுமதிச்சிருப்பார். ஏன்னா அவனுடைய வாஞ்ச, அவன் வந்து பிறந்ததுல இருந்து அவன் குருடன். அவன் வயசு அப்படியே தடவி பார்க்கறான், கண்ணெல்லாம் தடவி பார்த்திருக்கான். நீ கண்களை உண்டாக்குனவர், உமக்கு கண்கள்லாம் இருக்குதே, என்னை யோசித்து பார்த்தீரா, என்னை நினைச்சு பாருமையான்னு சொல்லி காலை பிடிச்சி கெஞ்சிருப்பான். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் கண் பார்வை கொடுக்கிறாரு. அவன் கண் திறந்து எப்படி யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே திரும்பவும் தடவி பார்த்திருப்பான் இயேசுவை.
இப்ப பெரும்பாலான ஸ்திரீக்கு அந்த மாதிரி நேரடியா பார்க்கறது இல்ல. பின்னாடி நெருங்க நெருங்கவே அவளுக்குள்ள ஒரு ஒரு பிரசன்னத்தை உணர்ந்திருப்பா. அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருப்பா. தேவ வல்லமையை உணர்ந்திருப்பா. கிட்ட நெருங்க 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 அந்த ஒரு பிரசன்னத்தை உணர்ந்திருப்பா. அது எப்படி உணர்ந்திருப்பா? அடுத்தது அதை அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு பரபரப்பு இருந்திருக்கும் அவளுக்கு. ஏன்னா அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். இப்ப அவரை நெருங்கிட்டேன். இப்ப அவரை தொட போறேன். நெக்ஸ்ட் மூமெண்ட் ஐம் கோயிங் டு டச் ஹிஸ் கார்மெண்ட். வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட போறேன். எனக்கு சுகம் உண்டாக போகுதுன்ற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல கிட்ட போயிட்டா, கிட்ட தொட்ட உடனே சுகமாயிருச்சு. ஆனா அந்த தொடர்ந்து கொண்டு எப்படி இருந்து யோசித்து பாருங்க. அது தொடும்போது அந்த வல்லமை உள்ள வருது. ஆனா அந்த தொடும்போது அவளுக்கு எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. அதே மாதிரி சகேயோ அவன் காட்டத்தி மரத்து மேல நின்று இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோன்னு பார்த்து நிக்கிறான். இயேசு கிறிஸ்து கூட்டம் போய்கிட்டே இருக்கிறாரு. இவன் பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு அவன் கிட்ட வந்து நின்று சகேயும் கூப்பிடுறாரு. இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்றார். எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. அவன் சொன்ன உடனே அவனுக்குள்ள தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருப்பான். அது எப்படி உணர்ந்திருப்பான்? இந்த பெரும்பாலான ஸ்திரீ எப்படி உணர்ந்திருப்பா? இந்த சகை எப்படி உணர்ந்திருப்பான்? இந்த தெய்வம் எவ்வளவு அன்புள்ள தெய்வம், எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம், வல்லமையுள்ள தெய்வம்ன்றது வேற. ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் பெரும்பாலான ஸ்திரீக்கு வருது. அதுதான் நாகமானுக்கு நடந்தது. நாகமானுக்கு வந்து அந்த சரித்திர சுகம் உண்டான உடனேயே ஆண்டவரை உணர்ந்திருப்பான். எப்பேற்பட்ட மகத்துவமான தெய்வம் இவன் கண்ணால பார்க்கல. நாகமான் அங்கவாது பெரும்பாலான ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்தா. பர்திமேயு கர்த்தருடைய குரலை கேட்டான். இயேசு கிறிஸ்துடைய குரலை கேட்டான். ஆனா நாகமானுக்கு அப்படி இல்லை. எலிசாவை கூட அவன் பார்க்கல. வீட்டுக்குள்ள இருந்து வேலைக்காரன் தான் வந்து சொன்னான். இப்ப அந்த யோர்தான் நதியில மூழ்கி எந்திரிக்கும் போது சுகம் உண்டான உடனே எப்படி பார்த்துருப்பான் வானத்தை அண்ணாந்து. இந்த தெய்வம் எவ்வளவு மகத்துவமான தெய்வம். இந்த சரீரத்துல சுகத்தின் மூலமாக உணர்றான். சூப்பர் நேச்சுரல் வேலை, சூப்பர் நேச்சுரல் பவர்ல உணர்றான் நாகமான். லாசரு யோசித்து பாருங்க. லாசரு லாசருடைய அப்பா சீமோன் வந்து ஒரு தொழுநோயாளி. அவர் சுகமானார். அதனாலதான் அங்க அடிக்கடி வந்துட்டு போறார் இயேசு கிறிஸ்து பெத்தானியா இடத்துக்கு. இப்ப அவன் இறந்தே போயிட்டான் லாசரு. இப்ப லாசருவே வெளியவான்னு அந்த குரல் கேட்குது. அவன் வெளியே வரும். அந்த லாசருவே வெளியே வாணும் போது அவனுக்குள்ள ஒரு பவர் இறங்கி இருக்கும். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமை. அதே தான் நாயின் ஒரு விதவையின் மகன் நடந்திருக்கும். வாலிபனே எழுந்திருக்கும் போது ஒரு வல்லமை. அதேதான் எதிரின் மகளுக்கு நடந்திருக்கும். தலித்தாகுமி சிறுபெண்ணே எழுந்துரு அப்படின்னும் போது அந்த பவர் உள்ள இறங்கி இருக்கும். இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர் மூலமாக ஆண்டோருடைய பிரசனத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். பேதுரு நிழல் பட்ட உடனேயே வியாதிஸ்லாம் சுத்தமாகறாங்க. பிணியாளெல்லாம் கொண்டாந்து போடுறாங்க. பிசாசுனால வந்த வியாதிஸ்தர்கள் எல்லாம் கொண்டாந்து பேதுரு போற அந்த தெருவில் வைக்கிறாங்க. பேதுரு நடந்து போறார். அவர் நிழல் பட்ட உடனே அதெல்லாம் பிசாசுகள்லாம் வெளியே போது சுகமாகறாங்க. எல்லாரும் சரீரத்தில் இருந்த வியாதிகள்லாம் சுகமாகுது. இது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15, 16 பார்க்கிறோம். அதுக்கடுத்து அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11, 12 பார்க்கிறோம். பவுலின் உருமால்களின் கச்சைகளெல்லாம் கொண்டு போய் பிசாசு பிடிச்சவங்க வியாதிஸ்தர்கள் மேலெல்லாம் போடும்போது பிசாசெல்லாம் விலகி ஓடுது. வியாதியெல்லாம் சுகமாகுது. இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் நடக்குது. அதே மாதிரி பிறவி சப்பானிய அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். பிறவி சப்பானிய அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, நசரனா இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீ எழுந்து நடனோடனே அவன் 40 வயசுக்கு மேல அவன் நாள்தோறும் பிச்சை எடுக்கிறதுக்கு தூக்கிட்டு கொண்டு வைப்பாங்க. அந்த கால் முளைக்குது. எந்திரிச்சு குதித்து எழுந்து நடந்து ஓடி அந்த இடமே ஓடி இருப்பான் அவன். அதே லீஸ்திரா ஊர்ல பிறவி சப்பானிய அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? அதே மாதிரி நீ எழுந்து நில்லு, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனோடனே அவன் கால் முளைக்குது. இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் வேல ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றது. அனுதினமும் எப்படி தேவ பிரசன்னத்தை உணர்றது? ஆர்டினரி டைம்ஸ்ல நீங்க கஷ்டப்படும் பொழுது, நம்ம கஷ்டப்படும் பொழுது ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார். அப்ப நம்ம உணர முடியுது. ஒரு தகப்பன் திடப்படுத்துவது போல திடப்படுத்துவார். அப்ப நம்ம உணர்றோம். அனுதினமும் எப்படி எவ்ரி மூமெண்ட் டே டு டே லைஃப்ல
எப்படி ஆண்டவருடைய பிரச்சனத்தை நம்ம உணர்றதுன்னும் போது, டிப்ரெஷன் இருக்கும்போது, சோர்ந்து இருக்கும்போது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்ப்போம். கடந்த காலமெல்லாம் கர்த்தர் எவ்வளவு நன்மைகள் செய்தார்ன்றதை நினைச்சு பார்க்கும்போது அவரை ஒருத்த நிச்சயம் உண்டாகும். நம்ம நம்ம வந்து ஆர்டினரி டேஸ்ல டிப்ரெஷனா இருக்கும்போது, சும்மா சோர்ந்து போகும்போது நம்மளுக்கு அதிகமாக பலன் கொடுத்து நம்மளை தூக்கி எடுக்கணும். அப்ப அவர் நம்மளை தூக்கி எடுப்பார். ஆனா நம் சாதாரண இருக்கும் பொழுதே தேவ பிரசன்னத்தை நம்ம உணரணும். அதுதான் இங்க மெயின் அப்ப சொல்லிட்டு வர்றது. நம்ம அப்ப கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சு பார்க்கும்போது அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றோம். எனக்கு எவ்வளவுலாம் நன்மை செய்தாரு. எனக்கு நான் கஷ்டமான நேரத்துல மனிதர்களுடைய உதவியெல்லாம் இல்லாத போது கர்த்தர் எனக்கு எப்படி உதவி செஞ்சாரு என்னைய. அவ்வளவுதான் இருக்கிற ஒரு நேரத்துல எனக்கு ஆண்டவர் எப்படி எனக்கு உதவி செஞ்சாரு அப்படின்றத போது நான் ஆண்டவரை உணர்றேன். நான் he was with me, என்னோட இருந்தார் ஆண்டவர்ன்றதை நான் உணர்றேன். நான் அதுக்கப்புறமா ரெண்டாவது கர்த்தர் கொடுத்துள்ள தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நான் எடுத்து நான் பார்க்கும்போது அவரை நினைச்சு பார்க்கிறேன். எனக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள் எல்லாத்தையும் நான் நினைச்சு பார்க்கும்போது கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, என்னோட இருந்தாரு, அந்த உணர்வு வருது. என்னோட இருந்தார் தான், இருக்கிறார்ன்றது இல்லை, இருந்தார்னு வருது. இன்னும் ஆண்டோட பிரச்சனத்தை நான் முழுமையாக பெறல. இப்ப கர்த்தர் பேசும்போது ஆண்டோட பிரசன்னத்தை உணர முடியுது. மற்றவங்களுக்காக பேசும்போது எப்படி உணர்றேன்? அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, எவ்வளவு மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவரா இருக்கிறாரு, எவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு, எவ்வளவு நேசிக்கிறாரு, எப்பேற்பட்ட மனுஷனை அவர் எப்படி நேசிக்கிறாரு. இதை நான் உணரும் போது அவருடைய பிரசன்னத்தை உணர்றேன் நான். ஆனா இன்னுமாக முழுமையாக நான் தேவ பிரசன்னத்தை பெறல. முழுமையாக நான் ஆண்டோட பிரசன்னத்தை உணர்றேன்னா இல்ல. அவங்களை எப்படி நேசிக்கிறார்ன்றத பேசுறாரு என்கிட்ட. என் தேசத்தை எப்படி நேசிக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. ஆனா ரொம்ப டிராஸ்டிக்கா ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. ரொம்ப வேகமா இந்த ஜனவரி 21 இருந்து இன்னைக்கு 9ஆம் தேதி பிப்ரவரி 9க்குள்ள அவர் எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டாரு. நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்கிறாரு. எல்லாரும் ஏத்துக்குவாங்களா? மற்ற அண்டைய நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா? நடக்கக்கூடிய காரியங்கள், இந்தியாவில் நடக்கக்கூடிய காரியங்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது கிதியோன் மாதிரி ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு வரும் சில பேருக்கு. அப்ப ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு அப்ப எனக்கு அது உணரணும். முதல்ல ஐ ஹாவ் டு ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் உணரணும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை முதலாவது. அப்ப அவருடைய மோசையை பாருங்க. மோசையை நினைச்சு பார்க்கிறோம். அவரை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து கர்த்தர் அவரோடு இருப்பதை கண்டுகொண்டார். அவர் மோசையை கொண்டு செய்த அற்புதங்கள் முதல்ல அவர் கூப்பிட்டு நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வா, பார்வோன்ட்ட போய் சொல்லி கூட்டிட்டு வானும் போது கர்த்தர் தான், ஆண்டவர் தான் அனுப்புனாரு அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன சொன்னார்? உன் கோலை எடுத்து போடுனார். கோல் சர்ப்பமாச்சு. சர்ப்பத்தை அப்படின்னா சர்ப்பம் மீண்டும் கோல் ஆயிடுச்சு. அதே மாதிரி உன் கையை பைக்குள்ள போட்டு எடுனாரு. பைக்குள்ள போட்டு எடுத்தா உறைந்த மழை போல வெண்புஷ்டம் போல ஆயிடுச்சு. திரும்பவும் உன் பைக்குள்ள போட்டு எடுன்னா அந்த பாக்கெட்ல போட்டு எடுக்கும்போது அது நல்ல கை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு காரியத்தை காமிச்சு கர்த்தர் தான் அவனை அனுப்பினருக்கு தான் அடையாளம்ன்றாரு. அங்க போகும்போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கர்த்தர் அவரோட இருக்கிறார்னு காமிக்கிறார். இதான் சூப்பர் நேச்சுரல் பவர்னால. அதே மாதிரி இது உபாகம் 34ஆம் அதிகாரம் 10-12 பார்க்கிறோம். கர்த்தரை கர்த்தர் செய்த அற்புதங்களை அடையாளங்கள் பார்க்கும்போது கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இதுக்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது என்பதை பார்க்கிறோம்ன்ற. இப்ப நமக்கு இந்த கான்டெஸ்ட்ல பார்க்கும்போது ஆண்டவர் கூட இருந்தாருன்றத யோவான் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலையும் 37-38 வசனத்திலையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா எனக்குள்ளும் நான் பிதாக்குள் இருக்கிறேன், பிதா என்னோட இருக்கிறார், நானாக சுயமா பேசல, நானாக சுயமா எதையும் செய்யல, பிதா தான் என்னை கொண்டு பேசுறார், பிதா தான் என்னை கொண்டு செய்யறான்றதுக்கு சாட்சி நான் செய்த கிரியைகள்ன்றார்.
ஸோ அவர் செய்கிற அற்புதங்களை அடையாளங்களையும் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் பிதா அவரோடு இருக்கிறார்ன்றத. அப்ப என்னுடைய ஊழியத்துல நான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அநேக தடவை. ஒரு பார்வையில்லாத ஒரு வாலிப சகோதரியை கொண்டாடும் போது நான் தொட்டு ஜெபிக்கும் போது, அந்த கண்களை தொட்டு ஜெபிக்கும் போது கண் பார்வை உண்டாயிருச்சு. அதே மாதிரி ஒரு பேரலைஸ்டு சிஸ்டர் கூட்டிட்டு வரும்போது, தூக்கிட்டு வரும்போது, நான் போய் ஜெபிக்கும் போது அவங்க எழுந்து நடந்துட்டாங்க. வாய் திறந்துருச்சு, கண்ணு திறந்துருச்சு, கை கால்லாம் விளங்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லாயிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் பிசாசின் பிடியில ஒரு 5 வருஷமா ஒரு ரூம்குள்ள அடைஞ்சு விட்டு இருந்தவனை நான் போய் ஜெபிக்கும் போது வெளியே வந்துட்டான். அப்புறம் கட்டில கட்டி வச்சிருந்தாங்க ஒரு சகோதரிய, பிசாசு வந்து போராட்டம். நான் போய் ஜெபிச்சு அந்த மூமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டார். இப்போ இதெல்லாம் நான் பார்க்கும்போது, அற்புதத்தை பார்க்கும்போது நிறைய சொல்லலாம். நான் சில காரியங்களை மட்டும் சொல்றேன். நான் சூப்பர் நேச்சுரல் வேலை ஆண்டவர் என்னோட இருக்கிறான்றதை நான் பார்த்தேன். நான் இது வந்து கர்த்தர் என்னோடு இருக்கிறன்றதை பார்த்தேன். இட் இஸ் நாட் மியர் எக்ஸைட்மெண்ட். இது ஏதோ எனக்கு மாம்சத்தில் ஒரு கிளர்ச்சி கிடையாது. எனக்கு வந்து ஆவியில் அப்படி நான் பயந்தேன். நான் ஏன்னா அந்த கண் தெரியாத அந்த வாலிப பிள்ளைக்கு நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நான் எவ்வளவு தூரம் நான் பயந்தேன்னு எனக்கு தெரியும். அது ஜெபிக்கும் போது எவனுக்குள்ள எவ்வளவு பயம் இருந்ததுன்னு தெரியும். பவுலை கொண்டு செய்வார். ஒவ்வொரு தடையும் எனக்கு அப்படிதான் தெரியும். பவுலை கொண்டு செய்வாரு. பவுல் இப்ப ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். எலியா ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். எலிசா ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். நான் ஜெபிச்சா நடக்குமா அப்படின்னு தான் இருந்தது எனக்கு. ஒவ்வொரு மூமெண்ட்டும் அப்படிதான். ஆனா அது நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஆவியில திரும்ப ஒரு பயம் உண்டாகும். ஆண்டவர் எவ்வளவு எனக்கு 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 பகிரங்கமாக எனக்கு அவர் வெளிப்படுறாருன்றதை நான் பார்த்தேன். இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் வேலை. ஆண்டவர் என்னோட இருக்கிறார் வெளிப்படுத்தினார். பட் டே டு டே லைஃப்ல, ஏன்னா we have to carry the presence of God with us. ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்தவர்களாக நம்ம போகணும். இப்போ மனுஷங்களை நம்மளை தூற்றும் போது, அவமானப்படுத்தும் போது ஆண்டவர் வந்து நம்ம தேற்றுவார். இதுவும் சூப்பர் நேச்சுரல் வேலை தான், ரேர். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க பை ஃபெய்த் we should have the presence of God. விசுவாசத்தினாலே ஆண்டவரோடு இருக்கிறார்ன்றதை நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா அந்த தோமா இன்சிடென்ட்டை சொல்லுவாங்க, காணாமலே நம்புறவன் தான் அவன் வந்து விசுவாசி, காணாத நம்பணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம சாதாரண ஹியூமன் பீயிங்ஸ், சாதாரண ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ் கிடையாது. நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு பனித்துளியோ மழை துளியோ நம்ம மேலே விழும்போது நம்ம அதை உணர்றோம், நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி சில்லுன்னு காற்றடிக்கும் போது உணர்றோம், வெப்பமாக காற்றடிக்கும் போது நம்ம அதை உணர்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அது மாதிரி நம்ம உணரணும். இப்போ பனித்துளி மேலே விழுதுன்னும் போதே, மழைத்துளி மேலே விழுந்தும் போதே உங்க எல்லாருக்குமே அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்படி போல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரணும். எரேமியா 23:24 சொல்றார், வானத்தையும் பூமியும் நிரப்புகிறார்ன்றாரு. ஏலோகிம் எங்கு வியாபித்திருக்கிறாருன்னு யாத்திராகம் 40ஆம் அதிகாரத்துல 34-35 பார்க்கிறோம். ஆசாரிப்பு கூடாரத்தை வந்து மேகம் போன்ற மகிமை நிரப்புது. மோசே உள்ள நுழைய முடியல. அப்படி போல ஒரு தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலையும், 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 பார்க்கிறோம். தேவாலயத்தை மேகம் போன்ற மகிமை நிரப்பிருச்சு. ஆசாரிகள் நிக்க கூட முடியல, ஊழியம் செய்ய முடியல. அப்படி போல தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருந்தது. அது மாதிரி நம்ம உணரணும் இல்லையா? அந்த ஷெக்கினா மகிமை, அந்த ஷெக்கினா குளோரின்னு வாங்காத, ஷெக்கினா மகிமைனா கபோத் மகிமை. அந்த பிரசன்னத்தை எப்படி மோசே உணர்ந்திருப்பார், அந்த ஆசாரிகள்லாம் எப்படி உணர்ந்திருப்பாங்க, அதுபோல நம்ம உணரணும். நமக்குள் இருக்கிறார்ன்றான். 1 கொரிந்தியர் 3:16 1 கொரிந்தியர் 6:19 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஆலயம் நம்ம சரீரம், நமக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா அந்த பிரசன்னத்தை நம்ம எப்படி உணரணுமே. என்னால உணர முடியல. அதுதான் அந்த தவிப்பதான் நம்ம சொல்லிக்கிட்டே வரேன் நான். ஏன்னா
இது இது இதை இதை வந்து எழுதும்போது 7ஆம் தேதி எழுதிக்கிட்டு இருக்கிறேன் நான். 7th அன்னைக்கு இதை எழுதும்போது 7th. ஆமாம், 7th 8th. நான் வந்து நாகமான், லாசரு, நாய் நிறுவதின் மகன், அந்த எபிரின் மகள், மோசே, அப்புறம் என்னுடைய சாட்சி, இதெல்லாம் 7ஆம் தேதி எழுதியிருக்கிறேன். இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய காரியம் 8ஆம் தேதி. 8ஆம் தேதி நடந்த காரியம் என்னை யோசிக்க வைக்கிறாரு, சிந்திக்க வைக்கிறாரு, கற்பனை செய்ய வைக்கிறாரு. ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரசங்கிக்கிற காரியத்தை வாங்குறதுக்கு ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆண்டவர்கிட்ட இருந்துன்னு? ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? எனக்குள்ள ஏன்னா சில காரியங்களை யோசிக்கும் போது எஸ்ன்னு வரல. எஸ் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கல. தொடர்ந்து அப்படியே போராடி கேட்க வச்சார் என் ஆவியில. தொடர்ந்து, ஆண்டவரே நான் என்ன பேசணும், என்ன பேசணும்? வாக்கிங் போகும்போதும், இயேசுவே என்னோட பேசும் ஐயா, பேசணும். என்ன பேசுறது, நான் என்ன பேசுறது? அப்பதான் இட்ஸ் அ ப்ராசஸ், இட் இஸ் நாட் அன் இன்சிடென்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லி நான் பேசுறது இல்லை, இது ஒரு ப்ராசஸ். இது எனக்கு எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச் முன்னாடிலாம் சொல்லுவாங்க, இப்போ எப்படி நடக்குன்னு தெரியாது, நம்ம T20 T20ன்றாங்க. இப்போ நாங்கள் கிரிக்கெட் பார்த்த காலம், கிரிக்கெட்டில் போய் கேமராமேனாக வேலை பார்த்த போதெல்லாம் 50 ஓவர்ஸ் தான் ஒன் டே. ஈச் சைடு 50 ஓவர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க ஒரு நாள் முழுக்க. டெஸ்ட் மேட்ச்ன்றது 4 நாள் விளையாடுவாங்க, 2 இன்னிங்ஸ் ஒவ்வொரு சைடை கொண்டுட்டு. இது ஒன் டே மேட்ச் கிடையாது, இட்ஸ் a டெஸ்ட் மேட்ச். இது டக்குன்னு ஒரு இன்சிடென்ட்ல ஏதோ ஒரு டெம்பரவரியாக ஏதோ ஒன்று கொடுக்கறது இல்லை. இது வந்து ஒரு நமக்குள்ள அதிகமாக சிந்திக்க, யோசிக்க வைக்கிறார், உணர வைக்கிறாரு, இமேஜின் பண்ண வைக்கிறாரு. எல்லாத்தையும் எல்லாம் நடக்குது. இவ்வளவுக்கு இவர் நடுவில் இருந்து தான் அந்த மெசேஜ் வாங்கணுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். திடீர்னு ஒரு ஸ்பார்க் எனக்குள்ள உண்டாச்சு, பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம். இந்த ப்ராசஸ் இவ்வளவு, அந்த 3 நாள் 4 நாள், இது எத்தனை, அது 5ஆவதா, 8ஆம் தேதி அப்படின்னா இன்னைக்கு நேத்தா, இன்னைக்கு 10ஆம் தேதி நினைக்கிறேன். முந்தா நேத்து வரைய இப்படி நடந்தது. திடீர்னு எனக்குள்ள என்னன்னா, இந்த ப்ராசஸ் தான் நீ பேச வேண்டியதுன்னாரு. இதுதான் என் பிள்ளைகளுக்கு அவசியம் அப்படின்ட்டு. இதை எழுது, இதை பிரசங்கம் பண்ணுன்னார். இதான் ஜனங்களுக்கு தேவையானதுன்றார். எதையோ ஒன்று பேசக்கூடாது, எய்ம்லெஸ்ஸா, பர்ப்ளஸ்லெஸ்ஸா, ஃப்ரூட்லெஸ்ஸா. நான் பேசினா அதோடைய விளைவு உண்டாகணும். எஸ், இட் இஸ் ஃபார் மீன்னு ஜனங்களுக்கு உண்டாகணும். இது ஏதோ பேசுறாரு இல்லை, எவ்வளவு தூரத்துக்கு அதை சிரத்தை எடுத்து வைக்கிருக்காரு பாருங்க. ஜனங்களுக்கு எது தேவையோ அதை பேசணுன்றத எனக்கு உணர்த்தினார். எதையோ ஒன்று பேசக்கூடாது, ஜனங்களுக்கு எது தேவையோ அதை பேசணும். கேட்கிற ஜனங்களுக்கு, பேசுகிற நமக்கு, எல்லாத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து திருப்தி அடையணும். பேசுகிற நான் திருப்தி ஆகணும், கேட்கிற நீங்க திருப்தி ஆகணும். சபையா இருந்தா சபை ஜனங்கள் திருப்தி ஆகணும். 1-to-1 யாரையாவது மீட் பண்றேன்னா அவங்க திருப்தி ஆகணும். புறஜாதிகள் மத்தியில பேசுறேன்னா புறஜாதிகள் அவங்க திருப்தி அடையணும். நான் பேசுகிற நான் திருப்தி அடையணும். எல்லாத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து திருப்தி அடையணும். எல்லாருக்கும் இது எனக்கு இது எனக்கான மெசேஜ். இது கர்த்தர் என்னோட பேசுகிறான்ற உணர்வு எல்லாருக்குள்ளே உண்டாகணும். திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் மீ. சரி, இப்ப கண்டென்ட் கிடைச்சிருச்சு. இத ஃபார்மேட், ஒரு 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 காரியத்தை கொடுத்துட்டாரு, வாட்டுன்ட்டு. ஹவு, இது எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்? அது வேதத்திலிருந்து வசனங்கள், சம்பவங்கள், கேரக்டர்ஸ் இதெல்லாம் வச்சு பேசணும். நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எடுத்து பேசணும். இதெல்லாம் எடுத்து பேசுறாரு. கர்த்தர் பேசாத வரைக்கும் அவருடைய பிரசனத்தினால உணர முடியல. இது சொன்னார் பாருங்க, அந்த ஸ்பார்க்னே பாருங்க. எஸ், எஸ் இட் இஸ். எனக்குள்ள அந்த அஷூரன்ஸ் எப்ப கிடைச்சிச்சுன்னா, இதுதான் மெசேஜ்ன்னு சொன்னார் பாருங்க. இத்தனை நாள் நடந்தது, அதனால எழுத வச்சார். ஃபுல்லா எழுதியிருக்கிறேன் நான். அதுதான் நான் பார்த்தீங்கன்னா, நான் அந்த தேதி போட்டு எழுதியிருக்கிறேன் பாருங்க, மேல எழுதியிருக்கேன் பாருங்க, 7/2 அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் அங்க எழுதியிருக்கேன் பாருங்க, 5ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கேன் நான். 5th அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் நான்.
இது 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 வந்து இதுக்காக தான் நான் அந்த தேதி போட்டு எழுதுறது. ஏன்னா இட்ஸ் அ ப்ராசஸ். ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த்து டெய்லி அப்படியே எழுதி 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 நீ நான் நினைக்கிறதெல்லாம் எழுதுனார். புட்டிட் இன் பிளாக் அண்ட் ஒயிட்னார், எல்லாத்தையும் போட்டேன். இதுதான் மெசேஜ்ன்றாரு. கர்த்தர் பேசின பிறகு இதுதான் அந்த சீஷர்கள் நடந்தது. ஒரு சீஷர்களுக்கு அவர் அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு பாருங்க. இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, இதை புசிக்கும் போதெல்லாம் என்னை நிறைவு கொள்ளுங்கள்னாரு பாருங்க. அப்ப அந்த வார்த்தை ஆண்டவர் குறிப்பாய் பேசுவார், ஸ்பெசிபிக்கா பேசுவர காத்திருக்க வச்சாரு பாருங்க. அந்த மூமெண்ட் அது வரை காத்திருந்தேன். இதுதான் பிரைஸ். அந்த காத்திருந்தேன் பாருங்க. எனக்குள்ள இந்த தவிப்பு, பரபரப்பு, காத்திருத்தல், தேடுதல். இதை சொல்லுவாரோ அதை சொல்லுவாரோ இதை சொல்லுவாரோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வசனங்கள் கொடுத்தாரு பாருங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப அவருடைய மகிமை வெளிப்படணும், அவர் வெளிப்படணும் அப்படின்றதுக்காக நான் காத்திருந்திருக்கிறேன். அதான் சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப அவர் வெளிப்படணும்னு சொல்லி போராடும் போது அந்த இடத்துல நான் வருவேன்றார். உபாகமம் 4:7, உபாகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? நம்ம கூட தான் இருக்கிறார். அப்ப ஆண்டவராகி இயேசுக்கு சத்தத்தை கேட்கணுன்ற அந்த வாஞ்ச தாகம் நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து என்னோட பேசணும் அப்படின்ற தாகம் வேணும். அப்ப சுயமா நடக்கிறவங்கள்ட்டையும் தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்கள்ட்டையும் ஆண்டவர் பேச மாட்டார். ஏன்னா பேசி பிரயோஜனம் கிடையாது. அவங்களா சுயமா நடக்கிறாங்கன்னா, அதனாலதான் சவுல்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாரு. சவுல் அவளதான் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இவர் அமலேக்கிற மொத்தமா காலி பண்ணுனாரு. ஆனா இவர் என்ன பண்ண, அது மாதிரி செய்யல, கீழ்ப்படியல. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, சவுல்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாரு. ஒரு வசனத்தை நாம இதுதான் அர்த்தம்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு வசனத்தை படிக்கிறோம்னா இதுதான் அதோடைய மீனிங் எடுத்துக்கூடாது, வெயிட் பண்ணணும். கர்த்தர் என்ன சொல்றார் அந்த வசனத்தை குறித்து, இந்த இன்சிடென்ட்ல இருந்து கர்த்தர் என்ன சொல்றார். பர்தேமேயு இந்த காரியத்தை எடுத்துக்கிறோம், பெரும்பாலுள்ள ஸ்திரீ காரியத்தை எடுத்துக்கிட்டு இதுதான் நம்ம பிராண்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இல்லை இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு ஆண்டவரே, அதை எனக்கு வெளிப்படுத்தும். மோசே நின்னாரு, 40 நாள் இரவும் பகலும் பேசின பிறகு திரும்ப நிற்கிறாரு. உம்முடைய மகிமையை காணணும், உங்களுடைய மகத்துவத்தை காணணும், இன்னும் இருக்குன்னு போதுதான். அப்போதான் சொன்னார், இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்தையும் நீ பேசி கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. சில காரியங்களை உன் வாழ்க்கையில நான் செய்வேன், நான் செய்து முடித்த பிறகு நீ என்னை பார்ப்ப. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இருக்காரு. அப்ப அதே மாதிரிதான் ஆழத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும். மேலோட்டமா அந்த இன்சிடென்ட் தெரியுது, பர்துமே இன்சிடென்ட். ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது, எல்லா பிச்சைக்காரங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, குருடர்கள் இருக்கிறாங்க, சப்பானிகள் இருக்கிறாங்க, செவிடர்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டமா இயேசு கிறிஸ்து போறாரு. அப்ப இந்த பர்துமே கத்துறான், இதுல நான் என்ன ஆண்டவரே இதுல நான் கத்துக்கொள்ளணும்னு கேட்கணும். நீங்க ஒரு 6 மாசம் முன்னாடி படிச்சிருக்கலாம் அதே விஷயத்த, 3 மாசம் முன்னாடி படிச்சிருக்கலாம், எங்கேயோ அந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம். இல்ல, இப்ப என்னோட என்ன பேசுகிறீர், இன்றைக்கு என்ன பேசுகிறீர், அதுதான் டெய்லி ரீடிங்கே மெடிடேஷனா மாறணும். சும்மா ஏதோ ரன் த்ரூ போகக்கூடாது, அட்டென்டிவா இருக்கணும், போக்கஸ்டா இருக்கணும். சங்கீதம் 42:7 சொல்றாரு பாருங்க, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, டீப் காலத்தை டீப். ஆழத்தை ஆழம், ஆழத்துக்குள்ள போகணும். சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து மாதிரி, கடலுக்குள்ள இருக்கிற, கடலின் ஆழத்துல சிப்பிக்குள்ள ஒரு முத்து இருக்கும், அதை எடுக்கிற மாதிரி நம்ம பைபிளை படிக்கணும். வெறுமன லாசர் உயிரோடு எழுப்பினார் இல்ல, அதுல என்ன விஷயம் எனக்கு இருக்கு இன்னைக்கு? பவர் ஆஃப் ரிசரக்ஷன் இருக்குது. அங்க ஒரு சரீரத்தை உயிரோடு எழுப்பினாருன்னு, இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு காரியம் செத்தது போல இருக்கலாம், அதை உயிர்ப்பிப்பார். அவ்வளவுதான். டெத்து டெட்ன்னு இருக்கும், ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும், அதை கமாவாக்குவார். காரண காரியங்களை ஆராய்ந்து பார்க்கணும், அதுதான் மெடிடேஷன்றது.
கர்த்தர் ஒரு நாள் நம்மளை பைபாஸ் பண்ண மாட்டார். கர்த்தர் நமக்கு சொல்லுவதை நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பார். இப்ப தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்லும் போது கூட அதை குறித்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பார். ஒரு காரியத்தை நான் ப்ராஃபஸியா சொல்லுவார் ஒருத்தருக்கு. அப்ப என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து ஏற்கனவே இந்த மாதிரி காரியங்கள் நடந்ததெல்லாம் பேரலா நான் ஃபீல் பண்ணுவேன். இதே மாதிரி இன்சிடென்ட் அவங்களுக்கு நடந்தது, அவங்களுக்கு நடந்தது, அவங்களுக்கு நடந்தது. அப்ப அவங்களுக்கு அப்படில சொன்னாரு, அவங்களுக்கு இப்படில சொன்னாரு. இதெல்லாம் ஆண்டவர் கண்ணு முன்னாடி கொண்டாடுவாரு. அது நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாம ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளியே கொண்டாட மாட்டார். அது நமக்கு முழுமையான 100% நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். இது மெஸ்மரிசம் மாதிரி கிடையாது, ஹிப்னாட்டிசம் மாதிரி கிடையாது. நம்மளை வந்து இந்த குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க பாருங்க, அது மாதிரி கிடையாது. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நம்மளை வந்து மயக்க மருந்து கொடுத்துட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. என்ன நடந்தது நமக்கு தெரியாது. அப்படி போல இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ணை திறந்த வேலையில நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுதான் பேச வைப்பார். நம்மள்ட்ட புரிய வச்சுதான் பேச வைப்பார். நம்மளை மீறி ஒரு காரியம் வெளிப்படாது. அதான் 1 கொரிந்தியர் 14:32 சொல்றாரு, தீர்க்கதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்குனதுன்றாரு. அதே மாதிரி நீதிமொழி 25:28 சொல்றாரு, தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான்றார். அப்ப ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. புறஜாதிகள் மத்தியில பேசின மாதிரி. இப்ப 2 நாள் முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து வேற ஒரு நம்பிக்கை உள்ளவங்க, வேற ஒரு தெய்வமா வணங்குறவங்க ஒருத்தர் மூலமா வந்துட்டாங்க. எனக்கு முதல்ல அடையாளம் என்னன்னா, அவங்க வந்து உட்காந்து கேட்குறாங்க பாருங்க, நீங்க இயேசு பத்தி சொல்லுங்க, பைபிள்ல இருந்து சொல்லுங்க, நான் கேட்குறேன்னு கேட்குறாங்க பாருங்க. அது பெரிய அடையாளம் எனக்கு. அப்ப அவங்கள்ட்ட வந்து நான் வந்து கர்த்தர்னோ அல்லேலியானோ ஆமேன்னோ சொல்லாம, டங்ஸ்ல பேசாம, இயேசு கிறிஸ்துவ அவங்க வந்து நல்லா ருசிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அவங்களுக்கும் சொந்தமானவர் தான் அப்படின்றத உணர வைக்கிற மாதிரி தான் என்னை நடத்துறாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட நான் ஒவ்வொன்றும் ரொம்ப கவனமா, கத்தி மேல நடக்கிற மாதிரி, நான் கொஞ்சம் கூட வித்தியாசமா காமிச்சிடக்கூடாது. நானும் ஒரு சாதாரண மனுஷனா தான் இருக்கணும். சூப்பர் நேச்சுரல் மாதிரி நடக்கக்கூடாது நானு. அப்ப நானு அவங்களுக்கு வந்து இயேசு எவ்வளவு சமீபமா இருக்கிறாரு, இயேசுவே அப்படின்னா உடனே வந்துருவாரு, உடனே உதவி செய்வாரு. அதுக்கும் மேல அவர் வந்து இன்னைக்கு உங்களோட இருக்கிறாரு, உங்களோட இருக்கிறாரு. எந்த போராட்டமும் இல்லை, அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. இப்போ வியாதியோட வந்தாங்கன்னா அந்த வியாதியை சுகப்படுத்தி ஆண்டவர் வெளிப்படுத்திடுவாரு அப்படின்னு நினைப்போம். ஏதோ ஒரு ஒரு பண பிரச்சனை இருக்கு, அதுல ஒரு அற்புதத்தை செய்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திடுவார், தன்னை வெளிப்படுத்திடுவார்னு நினைக்கலாம். அவங்களுக்கு எதுவுமே இல்லை. பாருங்க, இப்படித்தான் நம்மளை நடத்துறாரு. ரொம்ப எனக்கு கேர்ஃபுல்லா நான் ஆண்டவரை பத்தி பேசினேன். என்னோட ஆண்டவர் எப்படி இருந்தார், நான் எப்படி இயேசு கிறிஸ்துவ நான் கண்டுகொண்டேன், அப்புறம் இயேசு கிறிஸ்துட்ட வந்த பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே உட்காந்து கேட்குறாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும். அதுக்கு நான் தடையாயிடக்கூடாது. என் பேச்சு, என் நடை, என் உடை எதுவுமே தடையாயிடக்கூடாது. அவ்வளோ கவனமா செய்யணும். கேஷுவலா நான் செஞ்சிடக்கூடாது. இது சீரியஸா எடுத்து, சிரத்தை எடுத்து நான் பண்ணணும். அதுக்கு தான் வேர்ட் ஆஃப் விஸ்டம் வேணுன்றது. ஆண்டவர் வந்து அந்த வேர்ட் ஆஃப் விஸ்டம் நல்லா ஆப்ரேட் ஆகணும்னா முழுக்க முழுக்க ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருந்தா தான், இருக்கிறதுக்காக தான் அந்த வேர்ட் ஆஃப் விஸ்டம். ஆண்டவர் சொன்னா கூட டிசைனிங் ஆஃப் த ஸ்பிரிட்ல ஆவிகளை பகுத்தறிவு வர மூலமா, வேர்ட் ஆஃப் நாலேஜ் மூலமா, அறிவு உணர்த்து வசனம் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தினா கூட, வேர்ட் ஆஃப் விஸ்டம் ஞானத்தை பொதிக்கும் வசனத்துல இதை சொல்லக்கூடாதுன்னு வேறு நிறைய காரியங்களை சொல்லாதன்னு இருக்கார். சொல்லாமலே வந்திருக்கிறேன். ஆமா, அது எப்படி சொல்லணும்னு சொல்லுவாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா உபாகம் 4:2, உபாகமம் 12:12, வெளிப்படுத்தின விசேஷம் 22:18, இந்த 3லையும் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையோட ஒரு எழுத்தையோ கூட்டவோ குறைக்கவோ கூடாதுன்றார். அவர் என்ன சொல்றாரோ அப்படி சொல்லணும். அதே நான் கூட்டவோ கூட்டி குறைச்சி எதையும் நான் பேசிருப்பேன். என்னது நான் சொல்றதை நீ ஸ்பாயில் பண்ணிடாதன்றாரு. அவருடைய மைண்ட் என்ன, கிரைஸ்ட் மைண்ட் என்ன, கிரைஸ்ட் ஹார்ட் என்ன, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இதை நான் மைன்யூட்டா வாட்ச் பண்ணணும். நான் வாட்ச் பண்ணி நம்ம பேசணும்.
தானியேல்ல சொல்றாரு, மறைபொருள்களை வெளிப்படுத்தும் பரலோகத்தின் தேவன்றார். மனித அறிவுக்கு மறைந்துள்ள காரியம், மனித ஞானத்துக்கு, மனித அனுபவத்துக்கு, மனிதனுடைய படிப்பறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மறைந்திருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிற காரியம். இறைமை 33:3 பார்க்கிறோம், இதுவரை அறியாத காரியம், உங்க புத்தி கெட்டாத காரியம். இட் இஸ் அபவ் தியர் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி. இட்ஸ் a பிக் திங். பெரிய காரியங்களை வெளிப்படுத்துறவர். அப்ப நம்மளுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியம்னு வருது. டயலாக்கா இருக்கணும், மோனோலாகா இருக்கக்கூடாது. நம்மளுடைய மைண்ட் அப்ளிகேஷன் இருக்கணும். நம்ம மைண்ட் வந்து ரொம்ப அட்டென்டிவா இருக்கணும், ரொம்ப அட்டென்டிவா இருக்கணும். அதனால தான் நிறைய பேர் ப்ரே பண்ணி காட்ஸ் வில் கேட்கும் போது எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்கன்றுவேன். சில காரியங்களை வந்து உடனே நீங்கள் பேசுங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். உடனே இவங்க 2 குரூப் என்கிட்ட ஃபோன் பண்ணி யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசுங்கன்னுவாங்க. நீங்கள் சொன்னால் கேட்பாங்கன்னு. நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இது என்ன காரியம்னு. அவங்க அந்த நேரம் சரி பண்ணி சேர்ந்துடணும்னு நினைப்பாங்க. ஆனால் பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன? அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகணும். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நல்ல பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்கணும். அதுக்கு உண்டான காரியத்தை ஆண்டவர் பேசுவார். அப்போ 2 பேரும் ரியலைஸ் ஆகணும். ஒரு சைடு மட்டும் ரியலைஸ் பண்ணக்கூடாது, 2 சைடு ரியலைஸ் ஆகணும்னு ஆண்டவர். இது எனக்கு வந்து அது புது காரியமாக இருக்கும். ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் அவங்கள்ட்டையும் சரி பண்ண வேண்டிய காரியம் இருக்கும். அப்போ நான் அதை வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 days டைம் கொடுங்க, எனக்கு 4 days டைம் கொடுங்கன்றுவேன். லெட் தம் ரியலைஸ், லெட் தம் ஃபீல் வாட் தே டிட். இட்ஸ் நாட் ரைட். அவங்களுக்கு தெரியணும். அவங்களோட நேச்சுரல் சொல்வார், இவங்க அவசரப்படுறாங்க, பொறுமை வேணும், பொறுமையா இருக்க சொல்லுவார். உடனே ஒரு அற்புதம் நடந்துடணும், உடனே வெளியே வந்துடணும்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணிட்டா இவங்க மாற மாட்டாங்க. இவங்க மாறணும். கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்யறது பெருசு கிடையாது, அவங்க மாறணும். அப்ப அதெல்லாம் என்கிட்ட பேசுவார். இதுதான் வேர்ட் ஆஃப் விஸ்டம்ன்றது. வாட் காட் வாண்ட்ஸ் டு டூ இன் தியர் லைஃப், இன் தியர் ஸ்பிரிட். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பிரிட்ல தான் செய்வார். அவங்க லைஃப்ல அவுட்டர்ல எல்லாம் நடக்கணும்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் மிராக்கிள் அவங்களுக்குள்ள நடக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். நேராக போய் ஆண்டவரை பத்தி சொல்லிடணும் பிரபலமா இருக்கிறவங்கள்ட்ட அப்படின்னு தோணும். நேரே போய் அப்படியே நெத்தி அடி மாதிரி சொல்லிடணும், உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது, யாருக்கு தெரியாது நினைக்கிற, கர்த்தர் இந்த காமிச்சார் பாருன்னு சொல்லிடணும். அவங்க தலைக்குப்புற விழுந்து வணங்கிடணும். அது ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய சித்தமா? ஆண்டவர் சித்தமா இருந்தால் அப்படி நடக்கும். சில மாதங்களாக இல்ல, சில வருஷங்களாக இல்ல, பல வருஷங்களாக சிலரோட பழக வச்சிட்டு இருக்காரு என்னைய. ஆண்டவரே இல்லைன்றவங்க அவங்கெல்லாம். இப்ப அவங்கள வந்து ஆண்டவர் தனக்குள்ள கொண்டு வரணும்னா, நான் ரட்சகர் கிடையாது, ரட்சிப்பு என்னுடையது கிடையாது. நான் யாரையும் நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிலாம் கொண்டாட முடியாது. அதுக்கு தான் பவுல்கிட்ட சொன்னார், நீ சாதுரிய ஞானம் இல்லாமல் பேசுனாரு. நீ சாதுரியமா பேசி அவனை ரட்சிப்பு நடத்த முடியாது. என்னுடைய மெசேஜை நீ சொல்லு, நான் அவங்களை ரட்சிப்பு நடத்துவேன், அவ்வளவுதான். ஆண்டவர் வந்து நம்மளோட இருக்கிறார் அப்படின்றத நம்மளோட பேசணும். அதை கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவர் பேசுகிற விஷயத்தை மாத்திரமல்ல, அவரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவருடைய இன்டென்ஷன் என்ன, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவர் என்னவாக அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார், அதை நம்ம உணரணும். ரொம்ப அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவன், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், நான் ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். நான் மோசேயை போல, சாமுவேலை போல, எலியாவை போல, எலிசாவை போல, ஏசாயாவை போல, எரேமியா போல, எசேக்கியேலை போல, மிகேயாவை போல, பவுலை போல நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்ற மேட்டிம் எனக்கு வந்துடக்கூடாது. அதனாலதான் பவுல் சொல்றார், எபேசியர் 2:3, தீத்து 3:3, கலாத்தியர் 4:3, அதுக்கப்புறம் பேதுரு சொல்றாரு 1 பேதுரு 4:3, நாம் எப்படியாக இருந்தோம்
நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, நாம் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நாம் எப்படியாக இருந்தோம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அப்ப இது இட் இஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி, இது ஜீசஸ் மினிஸ்ட்ரி, என்னுடைய ஊழியம் கிடையாது. அவரு அதை என்ன பண்ணணும், அதை எடுத்துக்கொண்டு வரணும். வாட்ன்றது முக்கியம், ஹவுன்றது முக்கியம். அப்ப அதை நம்ம கேர்ஃபுல்லா செய்யணும். ஒரு முறை ஒரு சபையில ஜெபிக்க சொன்னாங்க காணிக்கைக்காக. ஒரு சாதாரண ஒரு வாலிப பொண்ணு ஜெபிக்குது, ஆண்டவரே கொடுத்தவங்கள ஆசீர்வதிங்க, கொடுக்க முடியாதவங்க, கொடுக்கணும்னு வாஞ்சை இருக்குது, தாகம் இருக்கு, ஆனா கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்களையும் ஆசீர்வதிங்க. அப்ப பாருங்க மைண்ட் எப்படி அப்ளை பண்றாங்க பாருங்க. அது ஒரு நிமிஷ பிரேயர். இந்த காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பாஸ்டர் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு ப்ரே பண்ணுமான்னார். ஒரு வாலிப பொண்ணு கூட்டத்தில் உட்காந்துருந்த பிள்ளைய. அது எப்படி ஜெபம் பண்ணு பாருங்க, கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கவங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த வாஞ்சை இருக்கு, ஆனா அவங்களுக்கு அந்த வசதி இல்லை. அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதுக்குத்தான் இவ்வளவு என்னைய ஸ்ட்ரெயின் பண்ண வச்சுட்டார். காத்திருந்து 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 தவிச்சு போயிட்டேன் நான் கர்த்தருடைய நாமம் எப்படி சொல்றேன், இந்த பைபிள் ஸ்டடி இல்லைன்னு சொல்லிடலாமா, மெசேஜ் கொடுத்துடலாமா, எனக்கு வெளிப்பாடு இல்லை, எனக்கு வெளிப்பாடு கிடைக்கல, இந்த பைபிள் ஸ்டடி வேண்டான்னு சொல்லிடலாமா? நிறைய நேரங்கள் அப்படிதான் இருக்கும். ரெப்படிஷன்ல போயிடக்கூடாது, என்னுடைய ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணணும், அப்படி அப்படி இருக்குல்ல. ஆண்டவர் பேசணும், ஆண்டவர் பேசணும், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். இருந்த வண்ணமாக இருக்கக்கூடாது. அடுத்த லெவல்ல ஸ்பிரிச்சுவல் ரிலாம்ல நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். நம்ம ஆவியில நம்ம வளரணும். அதுக்குதான் அதிகமாக பைபிளை படிக்கிறேன் நான். அதிகமாக பைபிளை படிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன், இது எல்லாம் எனக்குள்ள அப்படியே ஸ்டோரேஜ் ஆயிட்டே இருக்கும். என்னுடைய ஆள் மனசுல இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிடுவாரு. எப்ப அது வேறணுமோ அப்ப எடுத்து கொண்டு வருவார். அதனால மேலோட்டமா பேசுறவங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கும். மேலோட்டமா பாட்டு பாடிட்டு பாடினாலே போதும், அதுவே போதுன்ற மாதிரி பாட்டா போய் பாடிக்கிட்டு இருப்பாங்க. மேலோட்டமா ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கும். எவ்வளவு ஆழமான காரியங்கள் இருக்குது, இந்த ஜனங்களுக்கு தேவையான காரியங்கள் இவங்களை ஆழத்துக்குள்ள கொண்டு போகணும். அவங்களுடைய வேத தியானம் மாறணும். ஃபர்ஸ்ட் அதுதான். பைபிள் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க சரியாக அறிந்து கொள்ளணும். இந்த பாரம் இருக்கணும். வேதத்தை சரியாக அறிந்து கொள்ளணும். ஆழமான காரியத்தை விட்டுட்டு மேலோட்ட பேசினா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. சாப்பிட்றீங்க, ஒரு வீட்டில் உங்களை விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க, ஒரு பிரியாணி வைக்கிறாங்க, இன்னும் 2 ஏதோ ஃப்ரைட் ரைஸ் வைக்கிறாங்க, ஏதோ சிக்கன் மட்டன் ஃபிஷ்ன்னு வைக்கிறாங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் வைக்கிறாங்க, ஸ்வீட் வைக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு பிரதர்? சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அது ஒவ்வொன்றும் குறிப்பா, இது இப்படி இருந்துச்சு, இது இப்படி இருந்தது, இந்த ஐட்டம் எனக்கு இப்படி இருந்துச்சு, இது இந்த மாதிரி ருசி இருந்துச்சு, இது நல்லா இருந்தது, இந்த டேஸ்ட் இதோட இது நல்லா இருந்தது. அப்படி போல நம்ம பேசணும். அதை நல்லா பிரிச்சு 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 அந்த வசனத்தை பிரிச்சு பிரிச்சு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அப்பதான் அவங்களுக்கு புரியும். அவங்க வாழ்க்கையை தான் பேசுறீங்க, நீங்க வேதத்தை பேசுவீங்க, ஆனா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை பேசுறதா இருக்கும். இதுதான் உங்க வாழ்க்கை, இதுதான் ஸ்பிரிச்சுவல் மிரர். யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து பேசும்போது யோசேப்பை போல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எஸ் 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 இட் இஸ் ஃபார் மீ. போத்திபார் வீட்டில் அடிமையா இருந்தார், யாரும் அவர் புரிந்துகிடல. டெய்லி அவர் ஜெபம் பண்றவரா இருந்தார், வெளிப்பாடு வாங்குறவரா இருந்தார், கர்த்தரோட நெருங்கி இருந்தார். ஆனா யார் அதை புரிந்து கொள்ளலன் போது, ஆனா அங்க அடிமை வாழ்க்கை இருந்ததுன்னு போது நிறைய பேருக்கு ப்ராஃபஸியா இருக்கும். ஆமா, எனக்கு இதே மாதிரி தான் நான் இருக்கிறேன், என்னை யாரும் புரிஞ்சுக்கிடலையே, என் லைஃப் ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு, யோசேப்பு இப்படி இருந்திருக்கிறாரு. அது நாள் வரைக்கும் அவங்க அது புரியாம இருந்திருக்கும்.
எஸ்தருடைய வாழ்க்கையை சொல்லும்போது எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லை, அனாதைன்னு சொல்லும்போது அந்த அனாதை வாழ்க்கை தினமும் எப்படி இருந்திருக்குன்னு விவரித்து சொல்லும்போது நிறைய பேருக்கு தாய் தகப்பன் இருந்தும் தாய் தகப்பன் இல்லாத போல இருக்கும். அந்த அன்பு கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஓ நானும் எஸ்தரை போலதான், எஸ்தரை போலதான் நானும். அப்ப எஸ்தரை உயர்த்தினது போல எண்ணி உயர்த்துவார். அதுக்கு மேல எஸ்தரோடு ஆண்டவர் கூட இருந்தது போல என்னோட இருக்கிறார். அந்த என்னோட இருக்கிறான்ற உணர்வு உண்டாது பாருங்க. அதுக்குத்தான் இவ்வளவு காரியத்தை போராட வைக்கிறார். எஸ் he is with me. அதுதான் பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 1 மரணம் தான் நினைச்சேன். ஆசியால் எனக்கு நேரிட்ட சம்பவத்தை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. மரணம் முடிஞ்சிச்சு என் லைஃப்னு நினைச்சேன். ஆனா அந்த மரணத்திலிருந்து என்னை தப்புவித்தார். ஏன் எனக்கு அப்படி நேரிட்டதுன்னா, நான் என் மீது நம்பிக்கை வைக்காதபடிக்கு மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிற கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக எனக்கு அப்படியாக நேரிட்டது. என்னை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். அதான் அந்த பாட்டு. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார் என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். என்னோட இருந்தார், என்னோட இருக்கிறார், இனிமேலே என்னோட இருப்பார். அந்த நிச்சயம் கிடைக்குது. நான் பாட்டு பாடும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல், எனக்கே நான் பாடின மாதிரி இருக்கு. எனக்கு ஆண்டவர் பேசி